ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பல நகரங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து சாயி பிரச்சாரம் செய்தார். இதனால் ஏராளமானோர் சாயி மார்க்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டனர். இவர்களில் பலர் சமாஜங்களை நரசிம்ம சுவாமிஜியின் வழிகாட்டுதலின் பேரில் துவக்கினர். இவையே உபசமாஜங்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த உபசமாஜங்கள் அனைத்தும் அகில இந்திய சாயி சமாஜத்தின் கீழ் செயல்பட்டு வந்தன. அகில இந்திய சாயி சமாஜத்திற்கு என்று தனியாக ஒரு கட்டிடம் எதுவும் ஆரம்ப காலத்தில் இல்லை. ஆகையால் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள வெங்கடாச்சல முதலி தெருவில் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டு அங்கேயே சமாஜம் செயல்பட்டது. அதன் பிறகு 1942 ஆண்டு அங்கிருந்து இது மயிலாப்பூரில் உள்ள டிஎஸ்வி கோயில் தெருவில் உள்ள ஒரு வீட்டிற்கு மாற்றப்பட்டது. இந்த வீட்டில் பேய்களும் பிசாசுகளும் வசிப்பதாக நம்பப்பட்டு ஆகையால் இந்த வீடு மிக எளிதில் நரசிம்ம சுவாமிஜியும் ஸ்ரீ சாயிபாபாவும் தங்குவதற்கு வாடகைக்கு விடப்பட்டது. இவர்கள் இருவரின் வருகையால் அந்த வீட்டை சூனியமாக்கி இருந்த பேய்களும் பிசாசுகளும் தங்கள் நிலைகளிலிருந்து விடுதலை அடைந்திருக்க வேண்டும். நரசிம்ம சுவாமிஜியின் ஆசீர்வாதங்களோடு 2 பஜனை மண்டலிகள் துவங்கப்பட்டன. முதலாவது ரயில்வேயில் பணியாற்றிய திரு எஸ். சுந்தரேஸ்வர ஐயர் தலைமையிலான நரசிம்ம சுவாமிஜி துவாரகமாயி பிரதம சிஷ்ய கோஷ்டி என்றும், இரண்டாவது திரு சி.ஆர். நரசிம்ம ராகவன் அவர்களின் தலைமையிலான திருவல்லிக்கேணி சாயி பஜனை மண்டலி ஆகும். ஓம் சாய்ராம்.